இந்த விவோ மாடல், இந்த விவோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இதுல வந்துட்டு ஆன் ஆயிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த விவோ ஆண்ட்ராய்டுன்னு வந்துட்டு நம்ம வந்து அப்படியே நமக்கு நெக்ஸ்ட் விவோ வந்து மொபைல் நார்மலா வந்து பூட் ஆகி உள்ள போகணும். பட் இருந்தாலும் நமக்கு அந்த விவோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு வந்துட்டு ஆஃப் ஆயிட்டு நம்ம வந்து அகைன் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி லூப் ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்படி ஆகும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம், பேட்டரி ஃபுல்லா இருக்கான்னு பார்ப்போம், வோல்டேஜ் செக் பண்ணுவோம். இது எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. நியூ பேட்டரியுமே நம்ம வந்து வச்சு பார்க்குறோம். அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டில் வந்து அந்த ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈவன் நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஃபிளாஷிங்கும் வந்து அஃபிஷியலா ஸ்டாக் ரூம் வச்சு நம்ம வந்து பண்ணி பார்க்குறோம். அப்பயுமே இருந்தது அப்படின்னா என்ன பண்றது? ஸோ அதை வந்து எப்படி ஹெல்த், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி நமக்கு வந்துட்டு இந்த ரீஸ்டார்ட் இருக்கு அப்படின்னா, ஒன்று நம்ம சிபியூ செக் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா இஎம்சி செக் பண்ணுவோம். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம்சி வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்த் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருந்தது. அதை எப்படி நம்ம லேட்டஸ்ட் F64 பாக்ஸ் மூலியமா நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிஸ்டா மொபைல் கேர் நம்ம சேனலோட எல்லா வீடியோஸும் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா வீடியோஸ்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் ஏப்ரலில் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ ஏப்ரல் 10th வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த பேட்ச்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட் மேக்கு வந்து நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் மே 10th வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுலேயும் வந்து புக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு விவோ நம்ம வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு இதே மாதிரி தான் இருக்குது. ஈவன் தோ இது வந்து பேட்டரியும் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இருந்தாலுமே நமக்கு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட் லூப் ஆகிட்டே நமக்கு இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, நியர்லி வந்து ஹார் கணக்கில் இருந்தாலும் சரி, நமக்கு வந்துட்டு சேம் இதே ப்ராப்ளம் தான். ஸோ கம்ப்ளீட்டாக இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேட்டரியில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து டேரெக்டாக போர்டை பிரிச்சாச்சு. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போர்டை பிரிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைனிக்ஸ் எஸ்கே ஹைனிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ பிரிக்கிறதுக்கு முன்னாடி இது ஜஸ்ட் பேஸ்டட் ஐசி அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பேஸ்டட் ஐசி அப்படிங்கிற இந்த வீடியோவே வந்துட்டு எந்தெந்த ஹீட்டு, எந்தெந்த ஏரு, எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது நம்ம வந்து இந்த மொபைல் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் நான் இதை வந்து வேகமாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன்னா இதில் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறதுனால. சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கைனிக்ஸ் எஸ்கே ஹைனிக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு நான் ஐசியை வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் பண்ணுறேன். ஸோ லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 330/80 நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விவோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பேஸ்ட் வந்து கம்பல்சரி ஹார்டாக தான் இருக்கும். லைக்வைஸ் வந்து விவோவாக இருக்கட்டும், ஐக்யூவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஓப்போவாக இருக்கட்டும், ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொபைல்ஸ்லையுமே உங்களுக்கு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடல்ஸில் உங்களுக்கு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய மாடல் தான். ஸோ விவோ Y90 ஓகேங்களா. ஆக்சுவலாக அது வந்து Y90 91i அந்த மாதிரி கிடையாது, 90. இதில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து நான் இங்கே ஸ்பீடாக காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அதோட இது தெரியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு பிளேடை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ டீசால்ட்ரிங் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த லெட்டெல்லாம் வந்து என்ன ஆகிடும், இதிலே வந்து கிளியர் ஆகிடும். நான் இது மட்டும் இல்லை, அந்த பேஸ்டோட பிசுர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கூட சேர்ந்து என்ன ஆகிடும், அதுவுமே வந்து நீட்டாக வந்து வந்துடும். ஸோ இப்போ எந்தெந்த இடத்துல பேஸ்ட் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி பேட் வந்துட்டு நமக்கு க்ளீனாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதில் வந்துட்டு 1-2 பாயிண்ட்லாம் போயிருக்கு, இதனால் வந்து ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே NC பாயிண்ட் தான். நீங்கள் வந்து அதை வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன போர்டில் அதை வந்து பண்ணமோ அதை அப்படியே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐசியில் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு போர்டில் இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து ஐசிலையும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா ஐசி வந்து பொறுமையாக தான் பண்ணணும், ஓவர் ஹீட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஸ்டாண்டில் வைக்கும் போது ஐசி பெண்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க தான் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ நான் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் கையை வச்சு பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு அதுக்குண்டான விஷயங்கள் வந்து புரியும். ஸோ அதனால தான் நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த ஐசியை வந்து நம்ம ரீபால் பண்ணிக்கலாம். ஸோ ரீபால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ ரீபால் வந்து நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ ரீபால் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து முடிஞ்சு.
ஓகே, இப்போ ஐசி எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஐசி வந்து க்ளீனாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐசியை வந்து ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கலாம் F64 மூலிமா. ஸோ நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ ரீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு வந்து ரீட் ஆகட்டும். இதில் வந்து ஹெல்த் ரிப்போர்ட் அர்ஜென்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அர்ஜென்ட்டுன்னு இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து அந்த ஃப்ரிம்வேரில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீட் பண்ணி காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும் அப்படின்னா எக்ஸிட்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் எஸ்டிமேட்டட் டிவைஸ் லைஃப் டைம் அப்படிங்கிற ஒரு வந்திருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு யூசரை வந்து ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து 1 GB டம்ப்பாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏன்னா இப்போ நான் வந்து டம்ப்பை தான் எடுக்கணும். இதை நான் ஒரு ஸ்டெப்பாகவே சொல்லியிருக்கேன் பின்னாடி. ஓகேங்களா? ஸோ பூட் ஏ, பூட் பி, நம்ம இது எல்லாமே வந்து எக்ஸிட் சிஎஸ்டி ஃபைல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் செக்யூரிட்டி ஃபைல்ஸ் கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். இதை ஒரு ஸ்டெப்பை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஸ்கைனிக்ஸில் நம்ம வந்து ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். ஸோ எஸ்கே ஹைனிக்ஸு, ஸோ இதை நான் ஷார்ட்டாக ஸ்கைனிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸ்கைனிக்ஸ் EMC ஹெல்த் ஃபிக்ஸ். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இதை நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டம்ப் அப்படிங்கும் போது இதில் இன்க்ளூடட் வந்து உங்களுக்கு பூட் ஏ, பூட் பி அல்லது பூட் 1, பூட் 2, எக்ஸிட் சிஎஸ்டி ஃபைலு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூசர் ஏரியாவில் நீங்கள் வந்து 1 GB டம்போ இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே டைமில் நீங்கள் டம்பை பேக்கப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு எந்த இதுவும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து செக்யூரிட்டி பேக்கப் வந்து பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் செக்யூரிட்டி பேக்கப் பண்ணதுக்கப்புறம் டம்பை பேக்கப் பண்ணதுக்கப்புறம் EMC நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிவிட்டு அண்ட் EMC பார்ட்டிஷனில் போய்ட்டு நீங்கள் ஹெல்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் நார்மல்னு காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் டம்பை ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1 GB எடுத்து கூட ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் டம்ப் ரைட் பண்ணி நீங்கள் வந்து பிசிபியில் மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ரோம் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃப்ளாஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா தான் மொபைல் நார்மலாக ஆன் ஆகிட்டு என்ன ஆகிடும், உள்ளே போகும். ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். நான் இந்த ஸ்டெப்பை வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப எலாபரேட்டாக பெருசாக போகும். அதனால் நான் வந்து ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐசி நான் இப்போ ரீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஐசி ரீட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஹெல்த் ரிப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மார்ட் ரிப்போர்ட்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். என்ன ஸ்டெப்பு சொன்னோன்னா அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு 0 to 10% லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மலுக்கு வந்துருச்சு. ஸோ ஈவன் தான் நான் செக்யூரிட்டி எல்லாமே ரைட் பண்ணிட்டேன். ஏன்னா IMEI நம்பர் எல்லாமே என்ன ஆகும், அப்போ தான் வந்து அதிலே உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருந்தது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து கார்டில் வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் வந்து செக் பண்ணேன். ஸோ இந்த கிராஃப் மூலிமா பூட் ஏ, பூட் பி, RPMB, யூசர் இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம் 64 மூலிமா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஐசியில் ஒர்க்கை முடிச்சாச்சு. நம்ம வந்து க்ளீன் பண்ணணும், எடுத்தோம், பேஸ்ட்டை க்ளீன் பண்ணணும், ஐசியை வந்து ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஐசியை வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? போர்டில் ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராப்பராக என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட்டெல்லாம் வச்சு நம்ம ஐசியை நீட்டாக வந்து ஆல்ரெடி ரீபால் நம்ம பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எடுத்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ஃப்ளாஷ் ரோம் வச்சு நான் வந்து ஸ்டாக் ரோம் வச்சு என்ன பண்ணிட்டேன், ஃப்ளாஷ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ். இந்த விவோன்னு வந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கும். அதனால் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ நான் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக நமக்கு வந்துட்டு மொபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from கோபிநாத். Thank you.